அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை உங்களில் நிலைத்திருப்பதாக என்று அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த பூமியில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே பெரியவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் பாக்கியவான்கள் தானே. அதை நினைத்து ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்வில் இன்னைக்கு ஆவியானுடைய குரல் என்னவென்றால், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் கூடியிருந்த இடம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபமும் ஆவியானவரும் ஒன்றரை கலந்தால் அந்த இடத்தில் ஒரு அசைவு உண்டாயிரும். நான் என்ன சொல்றேன், நீங்களும் ஆவியானவரும் இணைந்து உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரோடு இணைந்து நீங்க ஜெபிப்பீங்கன்றா, உங்க ஜெபம் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை பிரமிக்க பண்ணும். உங்கள் ஜெபம் ஒரு அசைவை ஏற்படுத்தும். ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் ஆசிரியர்களாக இருக்கலாம், ஏன் நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்கலாம், ஏன் நீங்கள் வீடுகளில் போய் பாத்திரங்களை கழுவி பிழைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன், அவ்வளோ சாதாரண தொழில் செய்யலாம். அல்லது நீங்கள் மருத்துவ வல்லுநர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பத்திரிகை ஆசிரியர்களாக இருக்கலாம், நிபுணர்களாக இருக்கலாம், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி உங்க ஜெபமும் ஆவியானுடைய கிருபையும் ஒன்றரை கலந்துட்டா அங்கே தேவ பிரசன்னம் வந்துடும். ஆவியானவர் உங்கள் நடுவில் அசைவாட ஆரம்பிப்பார். அவர் அசைவாடுகிறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, உங்களை அறியாம ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும். இயேசுவை பற்றி பேச, அவருடைய சுவிசேஷத்தை பேச உங்களை அறியாமையே உங்க நாவு ஆயத்தமாயிரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றை மட்டும் சொல்லி கொள்ள விரும்புகிறேன். அதை வாசித்தேன்ல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடத்துல அவர்கள் எல்லார் மேலும், அவர்கள் யாரு அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க ஊழியக்காரர்கள் அல்லது சீஷர்கள். ஆனா அந்த சம்பவம் முழுவதும் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, பாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு இயேசுவின் நாமத்தை நீங்க இனிமேல் சொல்லக்கூடாது என்று மிரட்டப்பட்டவர்கள், அரசாங்கத்தால அதிகாரிகளால கலங்கடிக்கப்பட்டவங்க, அது எப்படி அந்த சூழ்நிலையில் ஜெபிக்க முடியும்? அதுதான் ஆவியானவருடைய ஸ்பெஷாலிட்டியே. உங்க வீட்டுக்குள்ள போராட்டங்களா இருக்கலாம், அலுவலகத்தில் பயங்கர நெருக்கமாக இருக்கலாம், நஷ்டத்தின் மேலே நஷ்டத்தை, தொழிலில் ஒருவேளை நீங்கள் ஐயோயோ பார்க்க போகிறேன்னு நினைக்கலாம், வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கல, எல்லாம் அப்படியே கிடக்குதே என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஜெபத்தையும் ஆவியானவரும் இணைந்து செயல்பட ஒப்பு கொடுத்துருங்க. சரியா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோன்னு இருக்குல்ல, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு பெரிய அசைவு உங்கள் ஜெப வாழ்க்கையில் வரும். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எந்த மொழியோ எந்த ஊரோ அளவுடல் அவர்கள் என்ன நிறமோ, அவங்க ஏழையோ வறுமை கோட்டுக்கு கீழையோ அல்லது நடுத்தர ஆண்டு குடும்பங்களோ அல்லது ஆண்டவரே பணம் படைத்தவர்களோ யாராயிருந்தாலும் உடைய பிள்ளைகள் ஜெபிக்க போகிறாங்க. அப்பா, அந்த ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை உடைய பிள்ளைகள் பார்க்கணும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே அது ஒரு விசுவாசம் பெருகணும், அநேகரையும் பக்கமாய் கொண்டு வரணும். ஆண்டவரே, அதற்கு உடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க.
ஆண்டவரே, இன்று முதல் ஒரு விசேஷித்த தேவனுடைய அதிகாரம், தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விறுவிறுப்போடு சுறுசுறுப்பாக மற்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி மொழியில் டப்பிங் போதில்லை, நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மக்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே வரணும். இந்த சுவிசேஷம் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணப்படணும். அதுக்கு ஜெபம் உதவி செய்யுங்க. இணைந்து ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.